ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இஆர் ஸ்டடி ஜோன். நம்ம வந்து இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் பற்றி சில பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஓகேவா? இவர் வந்து யாருன்னா இந்திய அரசாங்கத்தின் தலைவர், சரியா? இந்திய கவர்மெண்ட் இருக்குல்லோ அதோட தலைவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர், சரியா? உண்மையான அதிகார தலைவர், சரியா? இந்தியாவில் ஏதாவது அதிகாரம் சம்மந்தமான விஷயங்களுக்கான முடிவெடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதிகாரம்னா எப்படி சொல்லலாம்னா, ஏதாவது இந்தியாவில் இது சட்டம் பாஸ் பண்ணுறது, திரும்ப ஏதாவது அதுக்கான அமைச்சரவைக்கு கமெண்ட் பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர் தலைமையில் தான் மேற்கொள்ளப்படும், சரியா? இவங்க தலைமையில் இருக்கிற அமைச்சரவை குழுவில் தான் மேற்கொள்ளப்படும். ஓகேவா? திரும்ப நாட்டின் உயர்ந்த ஆட்சி அதிகாரம், சரியா? நாட்டின் உயர்ந்த ஆட்சி அதிகாரம் அந்த சுப்ரீம் பவர்னு சொல்லுவாங்களோ அது வந்து இவர் யார்கிட்ட இருக்குன்னா அந்த பிரதமர்கிட்ட தான் இருக்கும். ஓகேவா? அவர்கிட்ட தான் உண்மையான ஆட்சி அதிகாரமே வந்து அவர்கிட்ட தான் இருக்கும். திரும்ப நாடாளுமன்றத்தின் தலைவர்னா பார்லிமெண்ட்டோட லீடர், சரியா? அது வந்து இவர் தான். ஓகேவா? திரும்ப வந்து மக்களவையின் தலைவர்னா லோக்சபாவோட தலைவர் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? உண்மையான அதிகார தலைவர்னா டி எக்ஸிக்யூட்டிவ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபேக்டோ அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா இங்கிலீஷில். அதுதான் வந்து அர்த்தம். ஓகேவா? உண்மையான அதிகார தலைவர் தான். திரும்ப அதுக்கடுத்து முக்கிய விதிகள் இவர் சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் என்னென்ன சொல்ல தெரியுமா? என்னென்னா ஃபஸ்ட் வந்து ஆர்டிகல் 74 என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவர் தனக்கு குடியரசுத் தலைவர் தனக்கு ஆலோசனை உதவி புரிய பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையை நியமிக்கிறார், சரியா? அதாவது அவருக்கு குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை புரியுதுக்கு அவர் என்னென்ன சட்டத்துக்கெல்லாம் பில்லுக்கெல்லாம் சைன் போடணும் அப்படிங்கிற ஆலோசனை மேற்கொள்வதற்கான பிரதமரை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறார், சரியா? அமைச்சரவையின் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் செயல்படுவார், சரி? அந்த அமைச்சரவை இருக்குள்ள பிரதமர் தலைவரான அமைச்சரவை ஆலோசனைப்படி தான் வந்து யாருன்னா அந்த குடியரசுத் தலைவர் வந்து செயல்படுகிறார், சரி? அந்த ஆர்டிகல் 74 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? அமைச்சரவையின் ஆலோசனைப்படி தான் குடியரசுத் தலைவர் செயல்படுவார். திரும்ப வந்து குடியரசுத் தலைவரால் பிரதமர் நியமனம், சரியா? இதான் பிரதமர் நியமிக்கிறதுக்கான ஆர்டிகல், சரியா? அதாவது ஓத்து எடுப்பாங்கல்ல, ஓத்துல இப்போ குடியரசுத் தலைவர் வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பாரா, அந்த விஷயத்துக்கான ஆர்டிகல் வந்து சொல்கிறது என்னன்னா ஆர்டிகல் 75, சரியா? திரும்ப மத்திய அரசாங்கத்தின் அலுவல் நடைமுறை, சரியா? திரும்ப மத்திய அரசாங்கத்துக்கான அலுவல் நடைமுறைனா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கிறோ அதுக்கான அலுவல் நடைமுறைகளை மேற்கொள்வது வந்து யாருன்னா இந்த பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை தான். ஓகேவா? திரும்ப குடியரசுத் தலைவருக்கு தகவல் அளிப்பது பிரதமரின் கடமை, சரியா? நாட்டில் என்ன நடக்கு, என்னென்ன விஷயங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் ஆலோசனை வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து பிரதமர் வந்து அளிக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஆர்டிகல் 78 சொல்லுது. ஆர்டிகல் 77 மத்திய அரசாங்கத்தின் அலுவல் நடைமுறை பற்றி வந்து சொல்லுது. ஓகேவா? தேங்க்யூ.